செய்திகள் தொடர்கின்றன. கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு 22 கோடியே 49 லட்சம் ரூபாய் செலவில் மடிக்கணினி, பிரிண்டர் மற்றும் கணினி பயிற்சி கையேடுகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் கிராம நிர்வாக அலுவலர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் கடந்த ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர்கள் மாநாடு நடைபெற்றது. கிராம நிர்வாக அலுவலர்கள் தங்கள் பணிகளை விரைந்து முடித்திட ஏதுவாக அவர்களுக்கு புதிய மடிக்கணினிகள், பிரிண்டர்கள் மற்றும் கணினி பயிற்சி அளிக்கப்படும் என்று இந்த மாநாட்டில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தார். அதன் அடிப்படையில் 22 கோடியே 49 லட்சம் ரூபாய் செலவில் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஒருவருவருக்கும் மடிக்கணினி, பிரிண்டர் மற்றும் கணினி பயிற்சி கையேடு வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தை தலைமை செயலகத்தில் நேற்று முன்தினம் தொடங்கி வைத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 7 கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு இவற்றை வழங்கினார். முதலமைச்சர் தொடங்கி வைத்த இத்திட்டத்தின் மூலம் முதற்கட்டமாக 7787 கிராம நிர்வாக அலுவலர்கள் பயனடைவார்கள். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் கிராம நிர்வாக அலுவலர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 3318 பேரில் 7 நபர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பணி நியமன ஆணைகளை நேற்று முன்தினம் தலைமை செயலகத்தில் வழங்கினார். தமிழக அரசு அலுவலகங்கள் அனைத்தும் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் இயங்கி நலத்திட்டங்கள் அனைத்தும் விரைவாக மக்களை சென்றடைய வேண்டும் என்ற உயரிய நோக்குடன் தங்களுக்கு மடிக்கணினி, பிரிண்டர் மற்றும் கணினி பயிற்சி கையேடுகளை வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கிராம நிர்வாக அலுவலர்கள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர், தலைமை செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ராமர் பாலத்தை தேசிய நினைவு சின்னமாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என அஇஅதிமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இன்று வலியுறுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து எழுந்த பிரச்சினை காரணமாக இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. ராமர் பாலத்தை தேசிய நினைவு சின்னமாக அறிவித்து அதனை பத்திரமாக பாதுகாக்குமாறு தூத்துக்குடி துறைமுக கழகம் மற்றும் மத்திய அரசின் பண்பாட்டுத்துறை ஆகியவற்றுக்கு அறிவுறுத்துமாறு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பிரதமருக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேற்று எழுதிய கடிதத்தில் ராமர் பாலத்தை தேசிய நினைவு சின்னமாக அறிவிப்பதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் நாடாளுமன்ற மக்களவையில் இன்று ராமர் பாலத்தை தேசிய நினைவு சின்னமாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டாக்டர் மு. தம்பிதுரை வலியுறுத்தினார். அஇஅதிமுகவின் மற்ற உறுப்பினர்களும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி குரல் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அஇஅதிமுக குழு தலைவர் டாக்டர் மைத்ரேயன் ராமர் பாலத்தை தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தில் நடைபெற்றுள்ள ஊழல் குறித்து விசாரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பாரதிய ஜனதா உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவாக குரல் எழுப்பினர். இதனால் ஏற்பட்ட அமளி காரணமாக மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே ராமர் பாலத்தை தேசிய நினைவு சின்னமாக அறிவிப்பது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று நீதிபதி திரு H.L. டட்டு தலைமையிலான பெஞ்ச் முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ராமர் பாலத்தை தேசிய நினைவு சின்னமாக அறிவிப்பது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என்று மத்திய அரசின் வழக்கறிஞர் திரு ஹரின் ராவல் கேட்டுக் கொண்டார். அதன் பேரில் 2 வாரம் அவகாசம் அளித்த நீதிபதிகள் இவ்வழக்கின் அடுத்த விசாரணையை வரும் ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். விவசாயத்தில் 2ஆம் பசுமை புரட்சியை ஏற்படுத்தி அதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கவும் உணவு தானிய உற்பத்தியை அதிகரிக்கவும் அஇஅதிமுக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று உரை நிகழ்த்திய காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி எஸ். விஜயதரணி சாகுபடி நிலங்களை காப்பாற்ற நன்னீர் நிலம் மற்றும் நஞ்சை நில பாதுகாப்பு சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வேளாண் வளர்ச்சிக்கு தமது தலைமையிலான அளித்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதால் நன்னீர் நிலம் மற்றும் நஞ்சை நில பாதுகாப்பு சட்டம் தேவையில்லை என தெரிவித்தார். விவசாயத்தில் 2ஆம் பசுமை புரட்சியை ஏற்படுத்தி
அதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கவும் உணவு தானிய உற்பத்தியை அதிகரிக்கவும் எனது தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. விவசாயிகளுக்கு தரமான விதைகள் தங்குதடையின்றி கிடைப்பதை உறுதி செய்தல், தேவையான உரங்கள் உரிய காலத்தில் கிடைக்கச் செய்தல், நுண்ணீர் பாசன திட்டங்களுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு 100 விழுக்காடு மானியமும் மற்ற விவசாயிகளுக்கு 75 விழுக்காடு மானியமும் வழங்குதல், தேவையான பயிர்க்கடன்கள் காலத்தே கிடைக்கச் செய்தல், முறையான கடன் செலுத்தும் விவசாயிகளுக்கு வட்டியே இல்லாமல் பயிர்க்கடன் வழங்குதல், விவசாயம் எந்திரமயமாக்கப்படுவதை ஊக்குவித்தல், விவசாய எந்திரங்கள் குறைந்த கட்டணத்தில் வாடகைக்கு கிடைப்பதை உறுதி செய்தல், விவசாய விளைபொருட்களுக்குரிய நியாயமான விலை கிடைப்பதை உறுதி செய்தல் என பல்வேறு நடவடிக்கைகளை எனது தலைமையிலான அரசு எடுத்து வருகிறது. இந்த நடவடிக்கைகளின் காரணமாகத்தான் 2010-11 ஆண்டு 19.05 ஹெக்டேர் என்றிருந்த நெல் சாகுபடி பரப்பு 2011-12 ஆண்டில் 20.74 லட்சம் ஹெக்டேர் என்ற அளவுக்கு உயர்ந்துள்ளது. எனவே மாண்புமிகு உறுப்பினர் விஜயதரணி குறிப்பிட்டது போன்ற சாகுபடி நிலங்களை காப்பாற்ற நன்னீர் நிலம் மற்றும் நஞ்சை நிலம் பாதுகாப்பு சட்டம், கன்சர்வேஷன் ஆஃப் வெட்லேண்ட் அண்ட் பேடி ஃபீல்ட் ஆக்ட் என்ற ஒரு சட்டம் தற்போது தேவையில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். லாக்அப் மரணங்கள் தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு அண்ணாதுரை தெரிவித்த கருத்துக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் இன்று விளக்கம் அளித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 ஆண்டு மே மாதம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு காவல் பாதுகாப்பில் ஏற்பட்ட மரண நிகழ்வுகள் அவர் குறிப்பிட்டது போல் 11 அல்ல என்பதையும் 4 மரண நிகழ்வுகள் ஏற்பட்டுள்ளன என்ற சரியான தகவலையும் இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த 4 மரண நிகழ்வுகளுக்கும் காவல்துறையினர் காரணமா என்பது குறித்து குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 176 கீழ் சம்பந்தப்பட்ட குற்றவியல் நீதிமன்ற நடுவர்களால், அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ்களால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் ஒரு விசாரணையில் காவல்துறை மீது எந்தவித குற்றமும் இல்லை என குற்றவியல் நீதிமன்ற நடுவர் அறிக்கை அளித்துள்ளார். எஞ்சிய 3 அறிக்கைகள் இன்னமும் பெறப்படவில்லை. விசாரணை அடிப்படையில் காவலர்கள் மீது குற்றம் இருப்பின் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விசாரணை நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்பதால்தான் இந்த குற்றச்சாட்டுகளை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு எங்கள் அரசு உட்படுத்தியிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மின் உற்பத்தி தொடர்பாக திமுக உறுப்பினர் திரு செங்குட்டுவனின் கருத்துக்கு பதிலளித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் மின் உற்பத்தி திறன் குறைந்த அளவிலேயே இருந்ததாக தெரிவித்தார். 2001 2006 வரையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது மின் உற்பத்தி நிறுவுத்திறனை 2518 மெகாவாட் அளவுக்கு அதிகப்படுத்தினோமா இல்லையா? அது உண்மையா இல்லையா? 2006 முதல் 2011 வரை ஆட்சியில் இருந்த மைனாரிட்டி திமுக அரசு ஆட்சி காலத்தில் அவர்கள் மின் நிறுவுத்திறனை அதிகப்படுத்தியது வெறும் 206 மெகாவாட் அளவுக்கு மட்டும்தானா இல்லையா? இது உண்மையா இல்லையா? 2006 வரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தவரை தமிழகம் மின் உற்பத்தியில் மிகை மாநிலமாக இருந்ததா இல்லையா? 2006 முதல் 2011 வரையிலான மைனாரிட்டி திமுக ஆட்சி காலத்தில் தான் மின் பற்றாக்குறை மாநிலமாக ஆனதா இல்லையா? இதெல்லாம் உண்மையா இல்லையா? பட்ஜெட் தொடர்பாக தேமுதிக உறுப்பினர் திரு மாஃபா பாண்டியராஜன் கூறிய கருத்துக்கு பதிலளித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை நிறைவேற்ற உரிய கால அவகாசம் வேண்டும் என தெரிவித்தார். சட்டமன்றத்திலே ஒரு அரசு ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த பிறகு அதில் செய்யப்பட்டுள்ள அறிவிப்புகளை, அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த ஓராண்டு காலம் அவகாசம் விட வேண்டும். அந்த திட்டங்களை தொடங்குவதற்கு கூட இப்பொழுதுதான் சற்று முன்பு விதி 110 கீழ் ஒரு அறிக்கையை நான் இங்கே வாசித்த போது, கடந்த பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு அடுத்த பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கும் இதற்கும் இடைவெளி 6 மாதங்கள் தான் என்பதை குறிப்பிட்டேன். ஆகவே கடந்த முறை பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை
தொடங்குவதற்கும் செயல்படுத்துவதற்கும் எப்படியும் ஓராண்டு காலம் அவகாசம் ஒரு அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். காவிரியில் தமிழகத்தின் உரிமையை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற மக்களவையில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று வலியுறுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட அமளி காரணமாக அவை ஒத்திவைக்கப்பட்டது. கர்நாடக அரசு கோடை காலத்தில் காவிரி நீரை அதிக அளவுக்கு பயன்படுத்துவதை மக்களவையில் இன்று சுட்டிக்காட்டிய அஇஅதிமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டாக்டர் மு. தம்பிதுரை, கர்நாடக அரசு இவ்வாறு காவிரி நதிநீரை தவறான வகையில் பயன்படுத்துவதால் தமிழக விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் இதனை தடுத்து காவிரியில் தமிழகத்தின் உரிமையை பாதுகாக்க பிரதமர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அஇஅதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று இந்த கோரிக்கையை வலியுறுத்தி குரல் எழுப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட அமளி காரணமாக மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. திருச்சியில் திமுக முன்னாள் அமைச்சர் KN நேருவின் தம்பி மர்மமான விதத்தில் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து திமுகவினர் இன்று வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டனர். KN நேருவின் தம்பி ராமஜெயம் பல்வேறு நில அபகரிப்பு வழக்குகளில் கைதாகி அண்மையில் ஜாமீனில் வெளியே வந்திருந்தார். திருச்சி தில்லைநகரில் குடும்பத்துடன் வசித்து வந்த அவர் இன்று காலை நடைபயிற்சிக்கு சென்றபோது மர்ம நபர்களால் கடத்திச் செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். திருச்சி அரசு மருத்துவமனையில் அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்ட போது திமுகவினர் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டனர். வழியில் இருந்த கடைகளை மிரட்டி அடைக்கச் செய்த திமுக ரவுடிகள் போலீசார் மற்றும் பொதுமக்கள் மீது கற்களை வீசியும் தாக்குதல் நடத்தினார்கள். அஇஅதிமுக நிறுவனரும் தன்னிகரற்ற மக்கள் தலைவருமான அமரர் எம்ஜிஆரை உரிமை கொண்டாடும் தகுதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக தொண்டர்களுக்கு மட்டுமே உண்டு என தமிழக சட்டப்பேரவையில் அஇஅதிமுக இன்று உறுதிபட தெரிவித்தது. தமிழக அரசின் பட்ஜெட் தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய தேமுதிக உறுப்பினர் பாண்டியராஜன், தங்கள் கட்சித் தலைவர் விஜயகாந்த் கட்சித் தொண்டர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, கட்சி தொண்டர்களை கன்னத்தில் அறைவதும் தாக்குவதும் தான் அவர்களை கண்ணும் கருத்துமாக காப்பாற்றும் லட்சணமா என வினவினார். கடைக்கோடி தொண்டர்களை பலார் பலார் என்று அறைகின்ற காட்சிகள் தொலைக்காட்சியிலும் பத்திரிகைகளிலும் வந்திருக்கின்றனவே, இதுதான் கடைக்கோடி தொண்டனை கண்ணை போல் காக்கின்ற லட்சணமா? இதனைத் தொடர்ந்து பேரவையில் காரசாரமான விவாதம் நடைபெற்றது. அஇஅதிமுக நிறுவன தலைவர் அமரர் எம்ஜிஆரை உரிமை கொண்டாடும் தகுதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக தொண்டர்களுக்கு மட்டுமே உண்டு என்றும் தேமுதிகவினர் உரிமை கொண்டாடக்கூடாது என்றும் அமைச்சர்கள் திரு KP முனுசாமி உள்ளிட்டோர் உறுதிபட தெரிவித்தனர். இதனை அஇஅதிமுக உறுப்பினர்கள் மேசையை தட்டியும் ஆரவாரம் செய்தும் வரவேற்றனர். புரட்சித் தலைவர் அவர்கள் ஒரு பொது நிறுவனம், கோயில் என்கிற பொழுது யார் வேண்டுமானாலும் செல்லலாம். மாண்புமிகு உறுப்பினரை போல அப்பொழுதொன்று தலைவரை மாற்றுகின்ற இயக்கத்தைச் சேர்ந்த தொண்டர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள். ஒரே தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். புரட்சி தலைவர் ஒரே தலைவர் எங்கள் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். இந்த இரண்டு தலைவர்களும் சொந்தம் கொண்டாடுவதற்கு உலக அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்குத்தான் உரிமை உண்டு. இது அரசியல் ரீதியான நடவடிக்கை. அண்ணாக்கு சொந்தமானவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அண்ணா சொந்தமானவர். அவரை நல்லவர் வல்லவர் என்று அவரை வாழ்த்தலாம், ஆனால் தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ணா பிறந்த நாளிலே யார் போய் மாலை அளிக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணாவிற்கு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாளில் யார் மாலை வைக்கிறார்கள்? சில சந்தர்ப்பங்கள் கூட்டணி வருகின்ற பொழுது வாக்குகளை சேர்க்கின்ற போது சிலர் எடுத்துக்கொண்டு செல்வார்கள் மலர் மாலை. உரிமை கொண்டாடியவர்கள், கொண்டாட தகுதியானவர்கள் என்னுடைய அன்னை புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பின்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், 1.5 கோடி தொண்டர்கள் எப்படி வாழ்வது என்று அறியாத நேரத்தில் மலர் வளையத்தை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நினைவிடத்திலே வைத்தார்கள். அங்கு சூளுரைத்தார்கள். நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அன்று வைத்த சூளுரை இன்வரை எங்களை கண்ணின் மணி போல் காத்து காத்து இவ்வளவு பெரிய வாய்ப்பெல்லாம் உருவாக்கி இந்த சமூகத்திற்கு தொண்டு செய்வதற்கு நல்ல வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்து எங்களை நல்வழிப்படுத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் எங்கள் அன்னையை தலைவராக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தயவு செய்து அதற்கு நீங்கள் உரிமை கொண்டாடாதீர்கள். உங்களுக்கு அதற்குரிய தகுதியும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.